மாடர்ன் ஆர்ட் குமார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்னென்னா ஜாமெண்ட்ரிகளை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி வரைகிறது பார்க்கணும். நம்ம டிராயிங்கை வரையும் போது டிராயிங்காக பார்க்கக்கூடாது, அதை ஜாமெண்ட்ரிகளாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஒரு டிராயிங் ஈஸியாக வரைய முடியும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஜாமெண்ட்ரிகள். சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், பிரமிட், ஓவல், அந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வரைகிற டிராயிங் எல்லாமே வரும். இப்போ இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரூட்ஸ் வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று, எதுவுமே ஒரு சர்க்கிளை யூஸ் பண்ணி பண்ணலாம். பிரமிட் யூஸ் பண்ணி, ஓவல் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு மேங்கோ வரைகிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு சர்க்கிள் தான், இது சர்க்கிள் தான். நம்ம மேங்கோவாக வரைஞ்சோன்னா வரைய முடியாது. இப்போ பாருங்கள், மேங்கோவாக வரைகிறேன். மேங்கோவா ஒரு மாம்பழம் வரையும் போது இப்படி வச்சுட்டு வரைவோம், எங்கேயோ மிஸ் ஆகிடும். நம்ம இப்படி பார்க்கக்கூடாது. இப்படி வரையும் போது தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். குழந்தைங்க வரையும் போது என்ன பண்ணுறாங்க, நிறையா இப்படி டைரெக்டாக வரையும் போது தான் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இதே நான் ஒரு சர்க்கிள் போட்டேன். இப்போ நான் ஒரு சர்க்கிள் போட்டேன். சர்க்கிள் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கர்வ், இதை இங்கே போய் ஜாயின் பண்ணணும். இதை ரப் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா நம்ம இந்த இடம் தான் பண்ணுறோம். இப்போ ஈஸியாக ஒரு மாம்பழம் வந்துடுச்சு. இப்போ மேலே ஒரு லைனை போட்டு ஒரு லீஃபை கொடுத்தா முடிஞ்சு. சிம்பிளாக பண்ணிடலாம். இவ்வளோதான், ஒரு மாம்பழம் நமக்கு வந்துடுச்சு. நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து இப்போ ஒரு ஆப்பிள் வரையலாம். ஆப்பிள் வரையும் போது பாருங்கள், 2 சர்க்கிள் போடணும். அதே கீழே 2 சர்க்கிள் இப்படி போடணும். இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்டு, அவ்வளோதான். இங்கே ஜாயின் பண்ணிடணும். இங்கே ஒரு பெண்டு, அவ்வளோதான். இங்கே ஒரு லீஃப். இப்போ பாருங்கள், இதை ரப் பண்ணிடுங்க. சர்க்கிள் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஈஸியாக வந்துச்சு. ஓகே, இது எல்லாமே நம்ம ஆப்பிளாக வரையக்கூடாது. ஆப்பிள் பார்த்துட்டு ஆப்பிளாக வரக்கூடாது. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வரையணும். இப்போ ஒரு கொடை, அம்பர்லா, ஒரு கொடை எப்படி வரையணும் பாருங்கள். அது சர்க்கிளை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ கொடையாக வரைஞ்சின்னா இப்படி போடுவோம், இப்படி போடுவோம், எப்படியோ வரும். அது அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது. அதை எப்படி வரையறதுன்னா, ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறோம், ஆஃப் சர்க்கிளை பண்ணுறோம். ஆஃப் சர்க்கிள் பண்ணிட்டு அந்த சென்டரில் ஒரு லைன், இப்படி ஒரு லைன் போயிட்டு இங்கே பெண்டு, இதெல்லாம் ரஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இன்னொரு லைன் போடுங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு லைன். ஈஸியாக வந்துச்சா? இப்போ ஒரு லைன் போட்டான். இப்போ மேலே இந்த இடத்துல பாருங்க, இது ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, கொடையில் ஒரு பெண்டு இருக்கும், கர்வ் இருக்கும். இதில் 1 2 1 2 இதை ரப் பண்ணிக்கலாம். இப்படி வரும். ஈஸி. கொடை வந்துருச்சா?
இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கேர்வை வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். அதே பெண்டில் தான் காட்டணும். இங்கே இந்த பெண்டில் காட்டணும். ஈஸி, ஈஸியாக வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த அம்பர்லா கொடை வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், மழை காலத்தில் யூஸ் பண்ணுறோம். மழை எப்போ காட்டுறோம், லைட்டாக. ஈஸினா இப்படி தான் சர்க்கிளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இப்படி தான் நம்ம சர்க்கிளை யூஸ் பண்ணி பண்ணுறது. அந்த ஜாமெட்ரிகளை யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு டிராயிங்கும் நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. இப்போது சர்க்கிளை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, பிரமிடை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு கிளாஸில் நான் எடுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் நம்ம சந்திப்போம்.